ஹலோ மக்களே! எல்லாரும் நிலவுக்கு டூர் போக ரெடியா தயாராகிக்கோங்க. 2032ல கண்டிப்பா இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஜஸ்ட் ஒரு 22 வயது இளைஞர் ஸ்கைலர் ஜான் அப்படின்றவங்க தொடங்கிய ஜிஆர்இ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. தென் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸ்க்கு யாரெல்லாம் முதலீடு செஞ்சாங்களோ அந்த மக்கள் இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் முதலீடு செஞ்சுருக்காங்க. இந்த நிறுவனம் தான் 2032ல் டூர் பிளான் டு மூன் அப்படின்னு சொல்லி திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. கண்டிப்பாக 2029 பார்த்திங்கன்னா இதுக்கான கட்டுமான பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2031 மனிதர்களை எப்படி சேஃபாக கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிற பிளானையும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்திடுவாங்க. இது கண்டிப்பாக சாத்தியம் தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கிறதுலேருந்து இப்போ சூரியன் பக்கமே ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை நிறுத்தி அதை வந்துட்டு இப்போ கண்காணிச்சிட்டு வராங்க. ஸோ அந்தளவு ரீச் ஆகியிருக்காங்க சயின்டிஸ்ட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். பட் என்ன தான் இருந்தாலும் டெக்னிக்கலாகவும் சட்ட ரீதியாகவும் இது நிறைய சவால்களை இதை கடந்து தான் இந்த திட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கண்டிப்பாக இருக்கும். அங்கே ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அட்வான்ஸ்க்கே வந்துட்டு $1 million, அதாவது 9 கோடி செலவாகும். ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக. பட் ஓவரால் ட்ராவலுக்கு பார்த்திங்கன்னா $10 million, அதாவது 90 கோடி செலவு கண்டிப்பாக ஆகும். நம்ம நார்மலாக டூர் அப்படின்னாவே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், அந்த ட்ராவல் எப்படி இருக்கும். நிறைய ஸ்டாரை கடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய சேட்டலைட்ஸை பார்க்கலாம், வானத்துலேருந்து நம்ம பூமியை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அந்த ஹோட்டலில் நம்ம புக் பண்ணி விண்டோவிலேருந்து நம்ம சூரியனையும் பார்க்கலாம், எர்த்தை பார்க்கலாம், ஸ்டார்ஸை பார்க்கலாம். செம்மையாக இருக்கும், பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது ஜஸ்ட் மூனில் ஃபஸ்ட்டு யார் காலடி எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற நேம் வந்து ஹிஸ்ட்ரியில் எந்தளவு ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு மூன் டூர் யார் போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த டூர் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த திட்டம் எந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.